வணக்கம். ஒரு சிறந்த தலைவர் எப்படி உருவாகிறார்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அவரோட அசைக்க முடியாத குணத்தினாலயா, இல்ல அவர் இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய அந்த பளபளப்பான பிம்பத்தினாலயா? இந்த ரெண்டு பாதைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த கேள்வி பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள தான் எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு. ஒரு தலைவரோட உண்மையான பலம் அவரோட நேர்மை, தைரியம் மாதிரி குணங்கள்ல இருக்கா, இல்ல அவர் மத்தவங்க முன்னாடி தன்னை எப்படி காட்டிக்கிறாருங்கிறதுல இருக்கா? வாங்க இதுக்கான பதிலை தேடுவோம். பாருங்களேன், இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஒரு தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா போதும், 24 மணி நேரமும் மீடியா, சோஷியல் மீடியான்னு எல்லார் கண்ணும் உங்க மேல தான் இருக்கும். இதனால அவங்க இயல்பா இருக்கிறத விட மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு பயந்து தங்களுக்குன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதை காப்பாத்துறதுக்கே ரொம்ப மெனக்கட வேண்டியிருக்கு. இந்த குணம், பிம்பம் இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்க்கணும். ஸ்டீவன் கோவேன்னு ஒரு பிரபலமான எழுத்தாளர் கடந்த 200 வருஷமா வெளியான வெற்றி பெறுவது எப்படிங்கிற புத்தகங்களை எல்லாம் எடுத்து படிச்சிருக்காரு. அதுல ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிச்சார். அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு காலத்துல வெற்றிங்கிறதுக்கு அர்த்தமே வேறையா இருந்திருக்கு. அதாவது ஒருத்தரோட நேர்மை, பணிவு, உழைப்பு மாதிரி நல்ல குணங்களை வச்சுதான் வெற்றியை அளந்திருக்கிறாங்க. ஆனா போக போக அந்த வரையறை அப்படியே மாறி இப்போ ஒருத்தரோட தோரணை, அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்களுக்கான சமூக அந்தஸ்து இதையெல்லாம் வச்சு வெற்றியை தீர்மானிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 பாதைகளை தான் நாம இப்ப விரிவா பார்க்க போறோம். இங்க பாருங்க, இந்த 2 பாதையையும் ரொம்ப அழகா இதுல காட்டியிருக்காங்க. இடது பக்கம் ஒரு மரம் எவ்வளவு ஆழமா வேரூன்றி இருக்கோ அது மாதிரி தான் குணநெறி. அதாவது நேர்மை, ஒழுக்கம் மாதிரி அசைக்க முடியாத விஷயங்கள் தான் இதுக்கு அஸ்திவாரம். ஆனா வலது பக்கம் பாருங்க, வெறும் முகமூடிகள் தான் இருக்கு. இதுதான் ஆளுமை நெறி. அதாவது மத்தவங்க கண்ணுக்கு நம்ம எப்படி தெரியுறோங்கிற வெளித்தோற்றத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறது. குணநெறிங்கிறது ஒரு பெரிய கட்டடத்தோட அஸ்திவாரம் மாதிரி. அது வெளியே யாருக்கும் தெரியாது, ஆனா அந்த முழு கட்டிடத்தையும் தாங்கி நிக்கிறது அந்த அஸ்திவாரம் தான். அதாவது நான் எப்படி உண்மையிலே ஒரு சிறந்த தலைவரா மாறுறது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தேடுறது தான் இந்த குணநெறி. இது உள்ளிருந்து தன்னை செதுக்கிக்கிற ஒரு கலை. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஆளுமை நெறி. அதே கட்டட உதாரணத்தை எடுத்துக்கிட்டா, இது அந்த கட்டடத்தோட வெளிப்புற பெயிண்ட் மாதிரி. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கலாம், ஆனா அஸ்திவாரமே வீக்கா இருந்தா அந்த பெயிண்டால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் எப்படி மத்தவங்க கண்ணுக்கு ஒரு பெரிய ஆளா தெரியறதுங்கிற கேள்விக்கு மட்டும்தான் இதுல பதில் இருக்கும். இது உண்மையான வளர்ச்சியை பத்தி காலப்படாது, வெறும் தோற்றத்தை பத்தி மட்டும்தான் யோசிக்கும். சரி, இந்த குணநெறிங்கிறது வெறும் தியரியா, இல்ல நிஜ வாழ்க்கையிலயும் இது சாத்தியமா? வாங்க இத தன் வாழ்க்கையில கடைபிடிச்ச ஒரு வரலாற்று நாயகனை பத்தி பாப்போம். இந்த குணநெறிக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம்னா அது அமெரிக்காவை உருவாக்குனவங்கள ஒருத்தரான பெஞ்சமின் பிராங்க்லின் தான். அவர் தன்னோட சாதனைகளை பத்தி பெருமையா ஒரு சுயசரிதையெல்லாம் எழுதல. அதுக்கு பதிலா தன்னோட குணத்தை எப்படி மேம்படுத்துறது, தன்னோட தவறுகளை எப்படி திருத்திக்கிறதுன்னு ஒரு ரகசிய டைரியில தனக்காக மட்டும் எழுதி வச்சிருந்தார். பிராங்க்லினோட முறைக்கு பயங்கரமான ஒரு ஒழுக்கம் தேவைப்பட்டது. இங்க பாக்குற மாதிரி அவர் ஒவ்வொரு நாளும் தன்னை சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டார். ஒவ்வொரு வாரமும் ஒரு நல்ல குணத்தை எடுத்துக்கிட்டு அந்த வாரத்துல அது சம்பந்தமா என்ன தப்பு செஞ்சோன்னு குறிச்சு வச்சு அதை திருத்திக்க முயற்சி பண்ணுவார். இது மத்தவங்க பாக்குறதுக்காக இல்ல, தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வதற்காக அவர் மேற்கொண்ட ஒரு பயணம். பிராங்க்லின் தனப்புள்ள பார்த்தார். ஆனா இன்னைக்கு இருக்கிற பல தலைவர்கள் வெளியே தான் பார்க்கறாங்க. அந்த ஆளுமை நெறியோட நவீன வடிவமான இந்த இமேஜ் பில்டிங் கலாச்சாரத்தையும் அதோட ஆபத்துகளையும் பத்தி இப்ப நாம அலசி ஆராயலாம். ஆமா, நவீன அரசியல்ல இது ஒரு நோயாவே மாறிடுச்சு. தேர்தல்ல ஜெயிக்கணும் மாதிரி குறுகிய கால நோக்கங்களுக்காக ஒரு தலைவரோட பிம்பத்தை செயற்கையா ஊதி பெருசாக்குறாங்க. இந்த இமேஜ் பில்டிங் ஒரு தந்திரமா மாறி உண்மையான கொள்கைகளையும் ஒரு நாட்டோட நீண்டகால நலன்களையும் பின்னுக்கு தள்ளிடுது. வெளியில இருந்து பார்க்கறதுக்கு இந்த இமேஜ் ஒரு பிரம்மாண்டமான சிலை மாதிரி தெரியலாம். ஆனா அதோட அஸ்திவாரம் ரொம்ப பலவீனமானது. ஒரு தனிநபருக்காக உருவாக்கப்படுற இந்த பிம்பம் அது சார்ந்திருக்கிற முழு அமைப்பையுமே எப்படி அரிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவரோட இமேஜ் உயர உயர அவருக்கு கீழே இருக்கிறவங்களோட முக்கியத்துவம் குறையுது. எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிற கூட்டு தலைமைக்கு பதிலா ஒரு தனிநபர் வழிபாடு உருவாகுது. இதனால அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடுது. கடைசியில அந்த ஒரு தலைவர் இல்லைன்னா அந்த அமைப்பே உடைஞ்சு போயிடுங்கிற ஒரு ஆபத்தான நிலைமை உருவாகுது. இத நம்ம மகாகவி காளிதாசர் சாகுந்தலத்துல எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. உண்மையிலே அழகான ஒரு விஷயத்துக்கு தனியா எந்த அலங்காரமும் தேவையில்லை, அதுக்கு எல்லாமே அழகுதான். இந்த மேற்கோளை நம்ம விஷயத்தோட பொருத்தி பாருங்க. ஒருத்தருக்கு செயற்கையா ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்றோம்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்? அவரோட உண்மையான தகுதி போதாதுன்னு நாமளே ஒத்துக்கிற மாதிரி தானே? இது அவங்க தகுதிக்கு கொடுக்கப்படுற ஒரு பெரிய விமர்சனம். சரி, குணம், பிம்பம்னு இந்த 2 பாதையும் பார்த்துட்டோம். அப்போ உண்மையான தலைமை பண்புன்னா என்ன? வாங்க ஒரு முடிவுக்கு வருவோம்.
இங்க தான் தலைமை பண்போட மிகப்பெரிய முரண்பாடே அடங்கியிருக்கு. இங்க நீங்க பார்க்குற மாதிரி தான் ஒரு தனிப்பட்ட தலைவரோட இமேஜ் எந்த அளவுக்கு மேல போகுதோ அந்த அளவுக்கு அந்த அமைப்போட கூட்டு சக்தி கீழே போகுது. அதாவது தனிநபர் வளர வளர அமைப்பு பலவீனமாகுது. அதனால உண்மையான தலைமைங்கிறது ஒரு தனிநபரோட பிம்பத்தை பெருசாக்குறதுல இல்ல. அதுக்கு பதிலா அந்த அமைப்புல இருக்கிற எல்லாரோட வளர்ச்சிக்கும் வழி செஞ்சு கொடுத்து ஒரு கூட்டு தலைமையை உருவாக்குறதுல தான் இருக்கு. கடைசியா இந்த கேள்விய நான் உங்ககிட்டே விடுறேன். உங்க வாழ்க்கையில நீங்க பின்தொடர்ற தலைவர்களை இந்த கண்ணோட்டத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க உண்மையிலேயே தங்களோட குணத்தை வளர்க்குறாங்களா இல்ல வெறும் பிம்பத்தை மட்டும் கட்டமைக்கிறாங்களா? சிந்தித்து பாருங்கள்.